நாத்தனார் என்னன்னா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க. மூஞ்சி வேற சோகமா இருக்கு. ஒருவேளை இங்க என்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்டே சண்டை போட்டு வந்துட்டாங்களோ? பேசாம நம்மளே போய் ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்டுடலாமா? இல்ல அப்படி கேட்டா தப்பாயிடுச்சுன்னா அது நல்ல ஜாலி மூல இருக்கும் போதே மூஞ்சி சோகமா வச்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஏன் சோகமா இருக்கேன்னு போய் கேட்டு இல்லையே நான் ஜாலியா தான் இருக்கேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க என் வீட்டுக்காரர்கிட்ட. இல்லை கேட்காமலே இருந்தாலும் அதுக்கும் ஒரு பிரச்சனை வருமே. இப்போ போய் ஏன் வந்தேன்னு கேட்காமலே கேட்கணும், இல்லை என்ன நடந்துச்சுங்கிறதையும் கேட்காமலே கேட்கணும். எப்படியும் கேட்டாலும் பிரச்சனை வருமே. இதில் நான் வேற லூசு மாதிரி என் அம்மா கிட்ட ஃபோனில் இழிச்சு மொட்டை மாலை நின்று பேசினேன். இதுலையே அத்தைக்கும் அவளுக்கும் பொறாமல் வந்திருக்கும். நைட்டு வந்தோடனே என் வீட்டுக்காட்ட சொல்லிடுவாங்க, ஹஸ்பண்ட் தங்கச்சி சோகமாக இருந்தால் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ஏன்டா சோகமாக இருக்கணும், இது சரிப்பட்டு வராது. அவள் வீட்டில் இருக்க வரையும் நம்மளும் சோகமாக இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போனா தான் அத்தை மனசு குடுகுடுன்னு இருக்கும். அட அண்ணி வாங்க, திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏன் நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? சேச்சா இது உங்கள் வீட்டு, நீங்கள் எப்போ வேணுமாலும் வரலாம் நீ. தெரியுதுல்ல, அப்போ ஏன் வரேன்னு ஏன் கேட்குறீங்க? ஓகே கூல் டவுன் அண்ணி. ஏதாவது காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா?